ஓம் ஆமேன். ஆமீன் ஆமீன். இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை எடுத்து வந்து விதைப்பார். அவரிடம் ஒப்படைக்க கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமீன். இணைந்திருக்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமீன். God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த தவச நாட்களில் சிலுவையின் உபதேசத்தை குறித்து உங்கள் மத்தியிலே சில வாரங்களாக உங்கள் மத்தியிலே நான் பேசி வருகிறதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சிலுவையின் உபதேசத்தை ஆண்டவராகிய இயேசு மரித்த பிறகு எவ்விதமாக சீஷர்கள் எடுத்து சென்றார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகளுக்கு பசுத்த ஆவியினுடைய பலனும் வல்லமையும் அபிஷேகமும் நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் தைரியமாய் இந்த சிலுவையின் உபதேசத்தை எடுத்து சென்றார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் நமக்காக மரித்தது எதற்காக என்றால், நம்முடைய வாழ்க்கையை மீட்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அதாவது ஒட்டுமொத்தமாக மனிதன் மனம் திருந்தி பாவ மன்னிப்பு என்று அந்த விலையேறப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக தன்னையே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை, இந்த சிலுவையின் உபதேசத்தை பயப்படாதபடி ஆதி சபை அப்போஸ்தல புத்தகத்திலே அவர்கள் இந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் எடுத்து சென்றார்கள். எனக்கு அருமையானவில்லை, மனம் திருந்தி பாவ மன்னிப்பு என்று யோவான்ஸ்தானன் பிரசங்கம் பண்ணினதை நாம் பார்த்தோம். அதே தலைப்பில் இயேசுவாம் மனம் திருந்தி பாவ மன்னிப்பு என்ற அவருடைய இரத்த சிந்துதலை குறித்து அவர் பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே சுவிசேஷத்தை, அதே சத்தியத்தை அவருடைய சீஷர்கள் பசுத்த ஆவி பெற்ற பிறகு பேதுரு எழுந்து அந்த பிரசங்கத்தை பண்ணும் பொழுது, நீங்கள் மனம் திருந்தி பாவ மன்னிப்புக்கு என்று யோவான்ஸ்தானகன் எதை பேசினாரோ அதை இயேசு பேசினார். இயேசு எதை பேசினாரோ, இயேசு ஆனவர் எதை பேசினாரோ அதை சீஷர்கள் பேசினார்கள். இன்றும் நாம் அவருடைய சத்தியத்தை விதைக்கிற நாம் அதே சத்தியத்தை மனுக்குலத்திற்கு நாம் விதைக்கிறோம். இதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவருடைய மரணம் என்பது மனுக்குலத்திற்காக பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவினார். அந்த கழுவப்படுவதற்கு அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே நான் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிக்கிறேன் வேதத்தில் கலாத்தியர் 1 அதிகாரம் 4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தல்
நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்பு கொடுத்தல் சாதாரணமான காரியம் அல்ல. அர்ப்பணித்தல், தன்னை முற்றிலுமாக இந்த சிலுவையின் பாடுகளுக்கு ஒத்துக்கொள்ளுதல். அடித்தாலும் ஏன் அடிக்கிறாய் என்று கேட்காதபடி தன் வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். இது பிதாவினுடைய சித்தத்தின்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பை உருவாக்க, பாவ மன்னிப்பை கிருபையாய் கொடுக்க, பாவ மன்னிப்பை இலவசமாய் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் அனுப்பினார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தல். ஒப்பு கொடுத்தல் என்று பார்க்கும் பொழுது எவ்விதமாக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். 5 காயங்களை பெற்றார். தன் கரங்களை ஆணிக்கு ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணிக்கு ஒப்பு கொடுத்தார், தலையை முள்முடிக்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய விழாவில் ஈட்டி எடுத்து கொத்தும் போதும் அவர் ஏன் குத்துகிறாய் என்று கேட்காதபடி, ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசாதபடி அவர் தன்னையே மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். வாரினால் அடித்தார்கள். அடிக்கும் பொழுது கூட ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கவில்லை. இதுதான் கிறிஸ்து பொறுமையாக உனக்காகவும் எனக்காகவும் இந்த சிலுவையின் பயணத்தை முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆடு அடிக்க வேண்டும், மிருகங்களினுடைய பலிகளை செலுத்தி மனிதன் பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தரோடு சமாதானமாய் இருப்பதற்காக சமாதான பலியை செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலம் துவங்கிய பிறகு, அந்த கிருபையின் காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்த பிறகு, என்றைக்கு அவர் கால் எடுத்து இந்த பூலோகத்தில் வைத்தாரோ அன்றைக்கு கிருபையின் காலம் துவங்கினது. இந்த கிருபையின் காலத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து கலாத்தியர் 1:4 வாசிக்கும் பொழுது, அவர் அவருடைய சிலுவை, அந்த சிலுவையை சுமந்து ரட்சிப்பை கொடுத்தார். சிலுவை என்பது அந்த காலகட்டத்தில் அது ஒரு மரண தண்டனைக்குரியது. அந்த மரண தண்டனை ஒரு கொடூரமான மரண தண்டனை. ஆணிகள் அடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும். ஒரேடியா உயிர் போனாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த தவறு செய்தவன் குற்றவாளி, தண்டிக்கப்பட வேண்டியவன், அவனை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு யார் என்றால் பாவம் இல்லாதவர், பாவத்தை செய்யாதவர், குற்றத்தை செய்யாதவர். உன்னுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காகவும் அவர் தன்னையே, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். நம்மை விடுவிக்க, நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்க. இதுதான் இந்த விலையேறப்பெற்ற கல்வாரியினுடைய அன்பு. இந்த கல்வாரியினுடைய அன்பினுடைய பாக்கியம் என்னவென்றால், மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட இந்த கிருபை, இந்த கிருபையின் மூலமாக அவன் இயேசுவை அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு மிக பெரியதான ஒரு கிருபை இந்த மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம்.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்படுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீ அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் எதை பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுடைய சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். இது பலியாக ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணித்தல். அந்த காயங்களுக்கு தன்னை விட்டு கொடுத்தல், பலியாவதற்கு அர்ப்பணித்தல், இரத்தம் சிந்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தல். சிலுவை அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தம், அது வலியினால் புறப்பட்டு வந்தது. அது வலியினால் புறப்பட்டு வந்தாலும் பரவாயில்லை, பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய சித்தத்தின்படி மனுக்குலத்திற்கு போய் பொறுமையோடு இந்த சிலுவையின் பயணத்தை முடிப்பேன் என்று அவர் பொறுமையோடு இந்த சிலுவையின் பயணத்தை அவர் முடிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் தம்மை தாமே முற்றிலுமாக அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். காணிக்கை நாம் விடுதலை பெறுவதற்காக, நாவ மன்னிப்பு பெறுவதற்காக, நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக, நாம் பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக, தேவனுடைய அன்பை பெறுவதற்காக. அந்த கல்வாரின் அன்பு உனக்கும் எனக்கும் விலையில்லாதபடி விலையேற பெற்ற இரத்தம் பலியாகி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காணிக்கையாக நமக்கு அர்ப்பணித்தார். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, அந்த ஒப்பு கொடுத்தல் எதிலே இருந்து வந்தது என்றால் அந்த அன்பில் இருந்து வந்தது. அவருடைய மாறாத அன்பு, உயர்த்தப்பட்ட அன்பு. அந்த அன்பில் கலக்கம் இல்லை. அந்த அன்பில் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இருந்தது. அந்த கிருபையினாலே அவருடைய அன்பை, நம்மில் அன்பு கூறுவதற்கு அவருடைய அளவில்லாத அன்பை கிறிஸ்து இயேசு என்னும் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அர்ப்பணித்தார். இங்க கேள்வி என்னவென்றால், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முதலாவது, அவர் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்து அவருடைய விலையேற பெற்ற அன்பை நமக்கு காட்டினார். அந்த அன்பை புரிந்து கொண்ட நாம், ஏற்றுக்கொண்ட நாம், அறிந்து கொண்ட நாம், அந்த அன்பில் படி அவர் கொடுத்த அன்பை வாங்கி கொண்டு வாழ்கிறது ஒரு பகுதி இருந்தாலும், இன்னொரு பகுதி நம்முடைய உள்ளத்தை கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரில் அன்பு கூறுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவது, அவருடைய அன்பு தான், அந்த கல்வாரியின் அன்பு தான் நமக்கு வெளிப்பட்டது. அந்த கல்வாரியின் அன்பின் நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தம் எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து நம்மை மன்னித்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இயேசு நம் மீது வைத்த அந்த அன்பு. அந்த அன்பில் நிலைத்து நிற்கும்படி, அவருடைய அன்பின் கட்டளைக்குள் நாம் இருக்கும்படி அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு செய்ய வேண்டியது. அவர் அன்பில் நிலைத்து நின்று அந்த அன்பின் மூலமாக நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நாம் மீட்படைய,
நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக நித்திய ஜீவனுக்கு வர, நித்திய காலமாய் அவரோடு வாழ்கிற வாழ்க்கை பெறுவதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் அவரை பின்பற்ற வேண்டும், அவரில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய அன்பை பெற்ற நாம், அவருடைய பாவ மன்னிப்பை நம்மை மன்னித்ததை பெற்ற நாம், அந்த கிருபை விலையேற பெற்ற கிருபை, அந்த விலையேற பெற்ற கிருபை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த அந்த அன்புக்கு ஈடாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த அன்பு விலையேற பெற்ற ஒரு அன்பு. தீத்து 2:14 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் நம்முடைய சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய அநியாயங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் மீட்கப்படுவதற்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். இதுதான் பெரிய விலையேற பெற்ற கிறிஸ்துவனுடைய அன்பு. அவர் நம்மை சுத்திகரிப்பதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்பு கொடுத்தல் கர்த்தருடைய சித்தத்தின்படி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுகளை பட்டு தன் வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு நமக்கு ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இது ஒரு விலையேற பெற்ற அன்பு. சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய அநியாயம் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவ கரைகள் நீக்கப்பட வேண்டும், நரகத்துக்கு போகிற வழியிலிருந்து மீட்டெடுத்து நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி சுத்திகரித்து சுத்தம் பண்ணி நம் பரலோகத்துக்குரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இந்த சுவிசேஷம், இந்த சிலுவையின் உபதேசம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. யோவான் 15:13 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பது அந்த அன்புக்கு மேலான அன்பு ஒன்றுமில்லை. இதை ஏன் சுட்டி காட்டுகிறார் இயேசு என்றால், அவர் நம்மில் அன்பு கூர்ந்தபடினாலே அவருடைய வாழ்க்கையை நமக்கு அர்ப்பணித்தார். அதுதான் இந்த சிலுவையின் உபதேசம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம், அவர் அடி வாங்கினது, அவர் பாடுபட்டது, மனுக்குலத்திற்காக அவர் தன்னையே அர்ப்பணித்தது, இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது கிறிஸ்து தம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது, அந்த கல்வாரியின் அன்பை நாம் ருசித்து பார்க்கவும், அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், இந்த விலையேற பெற்ற அன்பை, அந்த அன்பில் நிலைத்து நிற்கவும் அவர் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி ஜீவனை கொடுத்து நம் மீது அன்பு கூறினார். நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் மரித்தார்,
ஜீவனை கொடுத்தார். நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தெரிந்து கொண்ட அவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பில் நிலைத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்கள் அற கழுவி நம்மை மீட்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த விலையேற பெற்ற அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்காக தன் ஜீவன் அவர் நமக்காக கொடுத்தார். 2 கொரிந்தியர் 8 அவரை பற்றி சொல்லும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவா ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு, என்றைக்கு இயேசு இந்த பூலோகத்தில் கால் எடுத்து வைத்தாரோ, என்றைக்கு இந்த பூலோகத்தில் பிறந்தாரோ, அன்றைக்கே கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. கிருபையினாலே மீட்கப்பட்டோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே பாவ மன்னிப்பை பெற்றோம், கிருபையினாலே அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டோம், கிருபையினாலே அவருடைய அன்பை பெற்றோம், கிருபையினாலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றோம், கிருபையினாலே அவருடைய மகளாக வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவான் இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பரலோகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வல்லமுள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். பசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கும் கேராபேன்கள் சேராபேன்கள் மத்தியில் உலாவி கொண்டிருந்த கர்த்தர் இந்த பூலோகத்தில் மனிதனை மீட்பதற்காக மனித சாயலாய் இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை அவர் கொடுத்தார். அவர் பரலோகத்தில் எவ்வளவு பெரிய பிதாவினுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்தவராய், படைப்பின் காரண கர்த்தராய், துவக்கமும் முடிவும் இல்லாதவராய், என்றென்றும் பசுத்தம் உள்ளவராய், என்றென்றும் மகிமை, என்றென்றும் அன்பு உள்ளவராய், என்றென்றும் தம்முடைய வல்லமையினுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துகிறவராய் அவர் இருந்த அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு உனக்காகவும் எனக்காகவும் மீட்கப்படுவதற்காக பூலோகத்தில் வந்து அவர் தரித்திரராய் மாறினார் என்பதை குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உனக்காக எனக்காக மரித்தார். எப்படி? பரலோகத்தின் பாக்கியத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு உன்னை என்னையும் போல ஒரு தரித்திரராய் அந்த கோலத்தில் அவர் வந்தார். கத்தாதி கத்தா, ராஜாதி ராஜா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, நீதியின் தேவன், மகிமையின் தேவன், மாறாத தேவன். அவருடைய வல்லமைக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைக்கு முடிவில்லை, அவருடைய ஆசீர்வாதத்திற்கு முடிவில்லை.
இப்பேற்பட்ட படைப்பின் காரண கர்த்தர் உனக்காக எனக்காக இந்த பூலோகத்தில வந்து ஜீவனை கொடுத்து அவருடைய கல்வாரியின் அன்பை நமக்கு காட்டியிருக்கிறார். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த சிலுவையின் உபதேசத்தை ஏன் ஆணிதரமாய் பேசுவதற்கு காரணம் அவருடைய கல்வாரியினுடைய அன்பு. அந்த கல்வாரியினுடைய அன்பு நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்கென்று வைத்து கொள்ளாதபடி எல்லாவற்றையும் கொடுத்து அவர் தியாகம் பண்ணினார். அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டோம். அவருடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றினது. பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தன்னை தியாகம் செய்த அந்த கல்வாரினுடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. இந்த விலையேற பெற்ற அன்பை பெற்றிருக்கிற நாம் அவருடைய அன்பில் நிலைத்து நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பித்தார். நம்மை நீதிமான்களாக்க, நம்மை பசுத்தம் உள்ளவர்களாக மாற்ற, தேவனுடைய பிள்ளைகளாய் நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்ற அநாதி சித்தத்தின் பிரகாரம் அவர் நாம் அவரிடத்தில் அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்ற அந்த அநாதி திட்டத்தின் பிரகாரம் அவர் நம்மை நீதி உள்ளவர்களாய் மாற்றி பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒரு தரம் பாடுபட்டார். இந்த பாடு என்பது இந்த சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது. அடிக்கும் போது ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கவில்லை. ஈட்டி எடுத்து குத்தும் போது ஏன் குத்துகிறாய் என்று கேட்கவில்லை. ஆணிகளை அடிக்கும் பொழுது ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கவில்லை. யார் பேசினாலும் நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வா என்று கோபப்படுத்துகிற அளவுக்கு பேசினாலும் பொறுமையை கையாண்ட கர்த்தராய் எப்படி ஆகிலும் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். என்ன சித்தம்? அந்த கல்வாரியின் அன்பினாலே தான் சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு தரம் நமக்காக பாடுபட்டு ஜீவனை அவர் மாம்சத்திலே கொலை கொண்டார். நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த ஸ்தானத்தில் அவர் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டபடியினாலே இந்த மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவ மன்னிப்பை உனக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக அவர் சிலுவையிலே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து தான் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், உயிரோடு எழுந்தார், உயிருள்ள தேவனாய் நம்மதிலே கடந்து வந்தார், நம்மோடு வாழ்கிற தேவனாய் இருக்கிறார். 3 16 வசனத்தின்படி
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த அன்புக்கு மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவருடைய அன்பை இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஜீவனை கொடுத்தார், வாழ்வை கொடுத்தார் நாம் வாழ்வதற்கு. இதைத்தான் இந்த தவச நாட்களில் அவருடைய அன்பு, விலையேற பெற்ற அன்பை சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்புக்கு அளவில்லை, அவருடைய அன்புக்கு முடிவில்லை. அவருடைய அன்பு நம்மை ஆதரிக்கிறது, அவருடைய அன்பு நம்மை காப்பாற்றுகிறது. அவருடைய அன்பில் நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அன்பு என்னதென்று அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவருடைய அன்பில் நிலைத்து நிற்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய அன்பில் கரை இல்லை, குற்றம் இல்லை, வஞ்சனை இல்லை. அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பாய் இருக்கிறது. அந்த கல்வாரியின் அன்பை ருசித்து பார்க்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கேள்வி என்னவென்றால், நீ பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை உனக்கு காட்டியிருக்கிறாய். உண்மையாகவே அவர் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் உண்மையாகவே அவருடைய அன்பில் நிலைத்து நிற்கிறோமா? அவருடைய அன்புக்குள் வாழுகிறோமா? அவருடைய விலையேற பெற்ற அன்பை பெற்று வாழ்கிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 9:26 இவ்விதமாக சொல்லுகிறது, அப்படி இருந்ததினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார், தன் வாழ்க்கையை பலி செலுத்தினார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம், வல்லமுள்ள இரத்தம், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட விலையேற பெற்ற இரத்தத்தினாலே தான் பாவ மன்னிப்பு உண்டு. இந்த உலகத்தில் மனிதன் எதையோ அந்த பாவத்திற்கு அர்ப்பணம் செய்கிறான். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் வேறொன்றும் மனிதனுக்கு கட்டளையிடப்படவில்லை. வானத்தின் கீழே, பூமியின் மேலே, மனிதருக்குள்ளே ரட்சிப்படைய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் இல்லாதபடி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பது உண்மை. ஒரே தரம் நமக்காக ஜீவனை கொடுத்தார்.
இந்த ஜீவனை கொடுத்த இயேசு நாம் ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, அவருடைய உண்மையான அன்பை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய கல்வாரியினுடைய அன்பில் நிலைத்து நிற்பதற்காக என்றைக்கு ஆகிலும் சிந்தித்தது உண்டா? அன்பில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைத்தான் நேசிக்க, உன் மீது அன்பு கொள்ள, நீ பிறப்பதற்கு முன்பதாகவே ஜீவனை கொடுத்து உன் வாழ்க்கை நித்திய ஜீவனில் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், ஆணிகளுக்கு ஒப்பு கொடுத்தார், அடிகளுக்கு ஒப்பு கொடுத்தார். மரணாய் கிறிஸ்துவாய் இருந்தால் இறங்கி வா என்று அவர் வார்த்தை சொன்னார்களே, அதை கேட்டோம். அவர்களுக்கு விரோதமாய் பேசாதபடி மௌனமாய் சிலுவையின் பயணத்தை முடித்தார் என்றால் உன் மீது வைத்த அன்புக்காகத்தான். இந்த கல்வாரின் அன்பு விலையேறப்பெற்ற அன்பு. விலையேறப்பெற்ற அன்பில் நிலைத்து நிற்கிற நாம் அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாய், அவருடைய நாமத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்தில் அவர் தன்னைத்தானே நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய அன்புக்குள் நிலைத்திருப்போமானால் அவருடைய அன்பு மாறாதது. அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள அவர் நம்முடைய வாழ்க்கைக்காக ஒப்பு கொடுத்தது போல நாமும் அவருடைய நாமத்தினாலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்மை அவருடைய அன்புக்குள் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த தவச நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிற நாம் அவருடைய அன்பை, அவருடைய கல்வாரியின் அன்பை அறிந்து அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு கூட வாழும் போது நமக்கு நன்மையும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். எல்லோரும் கண்களை மூடுவோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர், சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர், ஆணிக்கு ஒப்பு கொடுத்து தனக்கென்று ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாதபடி எல்லாவற்றையும் எங்களுக்காக தியாகம் செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பலனும் வல்லமையும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உம்முடைய நாமத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கிருபை நிறைந்தவர்களாய் இருக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ, உம்முடைய அன்பில் வாழ, அன்புக்குள் நிலைத்து நிற்க கிருபைய நன்மை எங்களுடைய வாழ்க்கையில் தொடர இயேசுவே, இந்த மாலை நேரத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் தெய்வீக சமாதானத்துக்குள்ளும் அன்புக்குள்ளும் ஒவ்வொருவரையும் நிரப்ப கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.
பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். அவர் எங்களுக்காக சிலுவையிலே முற்று முழுதாக எங்கள் மேல் வைத்த அன்பினாலே முற்று முழுதாக தன்னை ஒப்படைத்து தனது பரிசுத்த இரத்தத்தை எங்களுடைய பாவ சாபங்களுக்காக கொடுத்து மீட்டு கொண்டார். அந்த அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து வந்தீர்கள். அது மட்டுமல்ல, கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. கொடுத்த கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை முன்னதாக தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே கண்டுகொண்டு அந்த காரியத்தை செய்து எங்களை ஆசீர்வதித்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம். பாஸ்டர், இந்த நாட்களிலும் கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடும் ஃபாஸ்டிங்கோடும் வழி நடத்துகிற கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரும் உயிர் மீட்சி அடைவார்களாக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, Pastor. Amen. ஆமென். God bless you, brother. Thank you. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியேல் திருச்சபை சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். God bless you all. ஆமேன்.